guys, வெல்கம் பேக். ஸ்வேதா மகேஷ். இன்னைக்கு எங்கள் வீட்டில் சப்பாத்தியும் பன்னீர் தொக்கும் செய்கிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு ஒரு எண்ணெய் சட்டி வச்சுட்டு அதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு அதை அதில் போட்டு லைட்டாக ப்ரௌனிஷ் ஆன உடனே பொடிசாக வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கலாங்க. அந்த வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணி நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதிலே ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிக்கிட்டு தக்காளி அரைச்சி ஊற்றிக்கலாங்க. தக்காளி வெங்காயம் ஈவனாக தான் இருக்கணும். தக்காளி அரைச்சி இதிலே ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துகிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கின பிறகு வீட்டு மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது 2 ஸ்பூன் போட்டு கரம் மசாலாவும் இதிலே ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்கிக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கிட்டோன்னு சொல்லிவிட்டு அதில் இருக்க மிளகாத்தூள் வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டோம். கொதித்த உடனே கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு புதினாவை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதிலேயே போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸ் வதங்கினா போதும். மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதாங்க, சுவையான பன்னீர் தொக்கு ரெடிங்க. சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டாக செய்கிற பன்னீர் தொக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் நல்லா வரும். அப்புறம் சப்பாத்தி மாவு பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்திக்கு மாவு எடுத்துக்கிட்டேன். அதில் தேவையான அளவு சால்ட்டு போட்டு நான் பச்சை தண்ணி ஆட் பண்ணி தாங்க பிசைவேன். நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு 1/2 hourலேருந்து 1 hour நல்லா ஊறட்டுங்க. எவ்வளோக்குள்ளவு சப்பாத்திக்கு மாவு ஊறுதோ அவ்வளோக்குள்ள சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வருங்க. இப்போது சப்பாத்தியை தேய்ச்சிக்கலாம். நல்லா நெய்ஸாக தேய்ச்சிக்கலாங்க. பூரிக்கு கிணமா தேய்க்கணும். நல்லா நெய்ஸாக தேய்ச்சா சப்பாத்தி நல்லா உப்பி நல்லா வருங்க. இப்போ சப்பாத்தியை தோசைக்கல்லில் போட்ட உடனே எண்ணெயை ஊற்றாமல் இந்த சைடில் ஒரு 2 திருப்பு, அந்த சைடில் நல்லா 2 திருப்பி நல்லா அந்த பச்சை மாவு அதிலே நல்லா வெந்துடும். வெந்த பிறகு தான் எண்ணெயை ஊற்றி சுடணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்வேதா மகேஷ் அஃபிஷியலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.